நான் சொன்ன மொழியை முன்னிறுத்தி இனத்தை காப்பது, இனத்தை முன்னிறுத்தி மொழியை மீட்பது. ஏன் இந்த மொழியை முன்னிறுத்தணும்? தமிழுக்குள் இருக்கின்ற தத்துவம், மொழிக்குள் இருக்கின்ற தத்துவம். வேற எந்த மொழியும் சமத்துவம் பேசவில்லை. இப்ப அவர் சொன்னார், பெரம்பலூர்காரங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ராஜா பெரம்பலூர், நீலகிரிக்கு போனாலும் பெரம்பலூர். என்ன காரணம்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கலியம் பூங்குன்றன், பூங்குன்றன் தானே போட்டுவிட்டார். பூங்குன்றன் ஒரு ஊர். அப்ப இந்த மொழிக்கு இருக்கிற சிறப்பு வேற மொழிக்கெல்லாம் இல்லாத சிறப்பு. என்ன சிறப்பு என்று சொன்னால், இந்த மொழி மட்டும்தான் சமத்துவத்தை பேசியது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த இரண்டு தத்துவங்களையும் கொண்ட இந்த மொழியை செழுமைப்படுத்தினால்தான் இன அடையாளம் கிடைக்கும். இந்த இன அடையாளத்தை உரிமைப்படுத்தினால்தான் இந்த உலகத்திற்கு இப்படி ஒரு இனம் இருந்தது, இந்தியன் திராவிடியன் ஸ்டாக். இதை சொல்லுவதற்கு அண்ணா தேவைப்பட்டார், பெரியார் தேவைப்பட்டார். ஆனால் அதை காப்பாற்றி உள்ளபடியே உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை கலைஞருக்கு மட்டும்தான் இந்த மண்ணிலே உண்டு என்பதற்காகத்தான் இந்த நூற்றாண்டு. ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், அவர் தமிழை எப்படி பாராட்டினார், தமிழுக்காக அவர் ஆற்றிய எழுத்து எழுதலாம் சொல்லிடலாம். அவர் எங்கெல்லாம் குசும்பப்பார் தெரியுமா? கவியரங்கத்தில் பேசுறார். சிலம்பும் வலையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின. கவியரங்கத்தில் சிலம்பும் வலையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின. பழந்தமிழர் பெருநூல்கள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள். இந்த பழந்தமிழர் நூலெல்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படியே படுக்கையில சாய்ந்திருந்தான். சார்ந்திருந்தேன் ஒரு நாள். பக்கமது நெருக்கமாக ஒருத்தி வந்து தழுவி கொண்டான். தள்ளிவிட மனமில்லை, தழுவட்டும் என்றிருந்தேன். மற்றொருத்தி வந்தால் அவள் இதைவிட அழகி. இன்னொருத்தி வந்தாலாம். அடுத்து கேட்கிறார், என்ன இது? இருமங்கை ஒரு கொடுக்க என கேட்பீர் பொறுத்திடுக. முதலில் வந்தவன் பேர் தூக்கம். அந்த தூக்கத்திலே நான் கண்ட கனவெல்லாம் தமிழின் காட்சி, தமிழின் மாட்சி. எங்க போனாலும் தமிழை விட மாட்டார். இந்த மொழியில் அறிவியல் இருந்தது, இந்த மொழியில் சமத்துவம் இருந்தது. இன்னும் ஒரு தடவை கலைஞர் சொன்னார், என்ன கேட்டார், ஏப்பா பக்தி இலக்கியம் படிப்பியான்னு கேட்டார். ஏன்னா 2 பாட்டு சொல்லி தொலைச்சிட்டேன். அவர் அடிச்சுக்கிட்டு, நான் பேசாம திருவாசகம் 2 பாட்டு சொல்லிவிட்டேன். விமர்சிக்கிறதுக்காக படிப்போம்ல, இப்ப ரொம்ப கடவுள் எல்லாம் படிக்கிறான்னு கேட்டார். இல்ல, அவர் சொன்னாரு, பெரிய புராணத்தில் தடுத்தாட்கொண்ட புராணம் ஒன்று படிச்சிருக்கான்னு கேட்டார். நீ வக்கீல் தானே கேட்டார். படிச்சிருக்கேன், கொஞ்சம் படிச்சிருக்கேன். அந்த சுந்தரர்னு ஒருத்தர் வருவார். அந்த சுந்தரர் யாருன்னா, மேல இருந்து அனுப்பப்பட்டவர் சிவபெருமானால. என்னன்னா, நீ கல்யாணம் பண்ணி கூடாது, திரும்பி கண்ட வந்துடணும். இவருக்கு தெரியல சுந்தரருக்கு மனித பிறப்பு எடுத்த பிற்பாடு திருமணம் செய்து கொள்ள போகிறார். அதை தடுக்கணும். தடுக்கிறதுக்கு சிவபெருமான் போறார் வேற ரூபத்துல. போன உடனே, நீ எனக்கு அடிமை, அடிமையாக இருக்கிற நீ திருமணம் செய்வதற்கு உரிமை இல்லைங்கிறார். வேறு வேடத்தில் இருந்த சிவபெருமான். சுந்தரர் கேட்கிறார், நான் எப்படி அடிமை? இல்ல, நீ எழுதி கொடுத்திருக்க சாசனம் அப்படிங்கிறார். ஆனா இல்ல, உங்க முன்னோர்களே எழுதி கொடுத்திருக்காங்க, காட்டு. அப்ப சுந்தரர் கேட்கிறார், நான் அடிமை என்பதை நீ எப்படி விளக்க வேண்டும் என்று சொன்னால், ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் காட்டுவாய். இது சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். இவ்வளவுதான். இன்னைக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட மோடி மாத்திட்டார். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட மாத்திட்டாரு. இந்தியாவுங்கிற பாரதங்கிறாங்க, எல்லா பேரையும் மாத்திட்டாங்க. உங்களால் மாற்ற முடியாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு. தமிழ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதனுக்கு பின்னால் இருக்கின்ற 1000 தொண்டர்கள் இந்த தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை, தமிழ்நாட்டு தனி அடையாளத்தை, தமிழ் இனத்தினுடைய தனி அடையாளத்தை இன்றைக்கு நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர் கலைஞரையும் அண்ணாவையும் பெரியாரையும் இன்னமும் விடாமல் பற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால். நான் சொல்லட்டுமா, கலைஞர் இறந்து விட்டார். இத்தனை சிலைகள் வைத்திருக்கிறோம். டெல்லியிலே சிலை வைக்கவில்லை. ஆனால் டெல்லியிலே அவர் சிலையாக இருந்து கொண்டு குமரிமுனையிலே திருவள்ளுவர் காப்பாற்றுகிறார். கலைஞர் வச்ச திருவள்ளுவர். டெல்லியிலே கலைஞர் எல்லைச்சாமியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த எல்லைச்சாமி அங்கு இருக்கிற வரை தமிழனை, தமிழ்நாட்டை ஒருவனும் ஒன்றும் புடுங்கிவிட முடியாது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, கலைஞர் வாழ்க வாழ்க, அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.